Hi, hello everyone, welcome back. Today recipe crispy honey chicken பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. First 400 gram chicken boneless chicken எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ginger garlic paste 1 tablespoon சேர்த்துக்கோங்க. pepper powder 1 teaspoon. 1 teaspoon உப்பு சேர்த்துக்கோங்க. chilli powder 2 tablespoon. corn flour 4 tablespoon சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் 2 tablespoon போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இப்போ ஒரு 30 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 30 minutes கழிஞ்சு இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம 100 gram கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். இப்போ ஒவ்வொரு பீசஸாக எடுத்து கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி மாவை நல்லா கோட் பண்ணுங்க. இப்போ கோட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் கார்ன்ஃப்ளவரில் நல்லா கோட் பண்ணி இடுங்க. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃப்ளோரை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு 15 minutes அப்படியே செட் ஆக விட்டுடலாம். இப்போ சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த பீசஸ் ஒவ்வொன்றா போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொரிச்செடுங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு 2 தடவை நீங்கள் பொரிச்செடுக்கணும். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது தடவை நல்லா கூல் ஆன பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes போட்டு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதேமாரி எல்லா பீசஸையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் 1 tablespoon வெள்ளை எள்ளு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா வெடிக்குது. இப்போது பூண்டு நல்லா சாப் பண்ணது 2 tablespoon சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் 3 tablespoon டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 tablespoon ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ 1 teaspoon வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 teaspoon டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ண பிறகு நம்ம ஹனியை இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3 tablespoon ஹனி இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதையும் நல்லா சிக்கன் மேலே எல்லா இடமும் படுற மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பி ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.